மாதையுச்சுடலும் நொந்து மஞ்சனை மீது துஞ்சி காதையுச்சமராவென்று கண்ணுலா துறங்கும் போது பாதையுச்சுலகம் மீது பார்த்திவன் நோய்கள் தீர மேலையுற்றவன நேசு மெய்ப்புள்ள சீசர் வந்தார் வானந்தனில் இருந்தானந்த பேதோறும் வந்தாரே பாவனும் மன்னன் முன்னே வந்தாரே பாவனும் நல்ல ஞானந்தரும் கண்ணி மாமரியாதருள் நச்சுதன் இயேசு கிறிஸ்து வாழ்ப்பிட கர்த்தர் அப்போஸ்தலர் மார்களில் மிக்கதோர் காரணராயப்பனும் வெகு சுத்த வீரதார் மத்தியில் மிஞ்சிய சூரனாம் சின்னப்பனும் அத்தனனுப்பிய வெற்றி முடிதறி தத்தனவங்களறிந்த இந்த மண்டலம் தண்ணீரே மாணித்தீர கோலை கையில் பிடித்தனர் மந்திரமானோர் கொண்டு மிக்க பாணி கதிரோலி பைம்பொன்னுடையது வாங்காய் அணிந்து கொண்டு நல்ல கோடி உடலினில் உள்ள வினையர் குஷ்ட நோய் சட்டை போல் விட்டு குணமாக மட்டில்லாயகன் வரம் பெற்றருளிய மாதவன்றாயவனும் இந்த அஷ்டதிக்கெங்கும் துதி பெற்ற வீரனாகிய சின்னப்பனும் இஷ்டமதாகிய தேவ பிரசாதத்தின் இஷ்டமதாகிய இயலாதுரிய வஞ்சமுறும் வன்பீனியால் வஞ்சமுறும் வன்பீனியால் வாடுகின்ற வண்ணவனே வெஞ்சமலர் போர்க்குருசை மேவியனுப்பினவர் அஞ்சலனே உந்தனுக்காய் அஞ்சலனே உந்தனுக்காய் அனுப்பி வைத்தார் ஆறுதலாய் இஞ்சலுடன் ஆசீர்வாதம் ஈந்தோம் நாம் தம்பியரே மெய்ஞான தம்பியரே மெய்ஞான ஞானமது பெற்றால் செம்பியதோர் குஷ்டபினி மெய்யில் சட்டையாயுரிந்து செம்பியதோ நோயகன்று
கெம்பியதோ நோயகன்று கீர்த்தி பெற்று வாழ்ந்திருப்பாய். நம்பியல்லோ ஏகபரன் நன்மறையை நாடுவாயே. நன்மறையை நாடு வென்ற நன்மறையை நாடு வென்ற நாதர்களே நாரணியில் பொன்மாரையை ஓதி வைக்கும் பொற்குருவின் மாதழி நன்மறையை உங்களிரு நன்மறையை உங்களிரு நாவால் நவிந்தபடி பன்மாரையின் சீஷரனின் பாதா பணிந்தேனே. ராஜனே சுவாமி மறை சேர்சிலுந்த நோக்குமே உந்தன் மருமகன் தனக்கு பயந்து குருசு ராத்தி என்ற சென்றவனை செவிக்குள் இருக்கும் அவரை தேடி நீரும் நாடியே அழைத்தால் ஞான ஞானம் கொடுப்பார். சுவாமி ராஜனே கொடுப்பாரென்று கோவில்லா நாம ஊரை கூறுமையனே. ராஜனே சுவாமி அடுத்ததோர் பரம பரஞான ஞானத்தான் வைத்த ஆரணத்தில் பௌரந்தன் பேராமன்னனே. சுவாமி ராஜனே பேதுருவே பேதிய உந்தன் பேரான தளத்தில் தீர போருமே. ராஜனே சுவாமி ஆதிகார பரமன் மோட்ச நரகம் ரெண்டும் அடைக்கவும் தீரக்கவும் தந்தாரிதான். சுவாமி ராஜனே அரியதோர் வாழிவருள் வேகம் தன்னிலே உள்ள ஆடையாந்தாருப்பு கட்டி அணித தேதையா. ராஜனே சுவாமி பரியதோருலகினாசை கீழ்படுத்தியே கற்போடிருக்கும் பரிசுத்த நாமமா. சுவாமி ராஜனே உரியதோர் கருப்பு சட்டை உடையினுள்ளதா பரிச்சமான வெள்ளை வைப்பதேதையா. ராஜனே சுவாமி பரியதோர் சந்நாசமாக விரத தத்துவம் ஞான பக்தி
முக்தி மோட்ச மாலங்கரை சுத்த வெண்மையா. சுவாமி ராஜனே, வேதிய வேளாத வந்த ஜோதியே உங்கள் மெய்யான நாமமூரை கூறுமையனே. ராஜனே, சுவாமி ஆதியந்த மேலாத ஞான ஞானதா வைத்த ஆரணத்திற்கவுளந்தன் பேராமன்னனே. ராஜனே, மந்திர வாழுந்தலிட சுந்திர கையில் வைத்த வாயதி எந்தனுக்கு கூறுமையனே. ராஜனே, சுவாமி தந்திர மாய்கை என்ற புவேந்தசையும் மறுக்கு சன்னாசமான பரிசுத்த கத்தியா. சுவாமி ராஜனே, துய்யவாவு மனுடைய பிரியதனிலே உள்ள ஜோதியாம் சிகப்பூர் சட்டை கேது சொல்லுமே. ராஜனே, சுவாமி மெய்ஞான திருமலை காய்காடுகள் பட்டு இரத்த மேவிடு முதிர வடையாள மீதுமே. சுவாமி ராஜனே, ரத்தமே ஊதித்தோமென்று ஓதி ஊரகி நண்பரே பாடுபட்ட நகரமேதையா. ராஜனே, சுவாமி கர்த்தன் திருமலை காய்பாடுகள் பட்டு இந்த கட்டுடையான் பட்டணத்தில் வெட்டினதனை உத்தரத்தமானது முதிர்ந்திடாமலே வெட்போல் ஓடுதற்கு நீதி கர்த்தன் செய்த நவமா. நற்றவத்தன் பேதொரு வகுத்த கோருவே சினந்து நாடியே ரோணிராயன் நாட்டியறைந்தான். எங்களிரு பேர்களோடல் இந்த நகரில் அழியாது பொழுதிரு கனவ அற்புதம் செய்தார். துங்க பேரும் கானகத்தில் சங்கையோடனே இப்போ துயவரன் சன்னதிக்காய் மெய்யாயோகந்தோ. சங்கமிகும் மன்னவனே பொங்கும் கோஷ்ட நோய் தீர தற்பரன் நோப்பி வைத்தார் இப்பொழுதுமே. மங்களமதாகியதோ செங்கதி குடம் அந்த மாதவன் சிலோபே ஸ்ரீ கண்ணை அழைத்து நன்மனதாய் வேண்டும் மோகசாரங்கள் செய்து அந்த நற்றவத்தோன் கையால் ஞான ஸ்நானம் பெறுவார். ஜன்மதோஷம் கர்மதோஷம் யாவும் கோடைந்து குஷ்டம் தீரும் சட்டை போல் கடந்து போகும் வண்டனே. அகோ கேளும் தம்பி ராயனே, அவதார புருஷனாக எழுந்தருளிய திவ்ய ரட்சக பெருமான் ராய், நீ கல்லாய் இருக்கின்றாய்.
இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்ற பரமானந்த சொரூபினையுடைய 12 அப்போஸ்தலர்களில் முதல்வராயும் திருச்சபைக்கு தலைவராகிய அச்சிஷ்ட ராயப்பர் இவர்தான். நானோவென்றால் வேத துரோகி. எப்படி என்றால், நான் எருசலேம் பட்டணத்தில் யூத கோத்திர உயர்குல வம்சத்தில் பிறந்த என் பெயர் சவுல் என்று சொல்லப்படும். இந்த இயேசு கிறிஸ்து வேதம் எங்கும் பிரசித்தப்படுத்தக் கூடாதென்று கட்டுப்பாடு செய்து வந்த குருமார்களிடம் பட்டம் பெற்றுக்கொண்டு எருசலேம் பட்டணத்தில் முதல் குருவாயிருந்தவன் நானே. இரண்டாவது, தாமஸ்கு பட்டணத்தில் கிறிஸ்து மார்க்கம் பெருகியிருப்பதாக கேள்விப்பட்டு நான் சில இராணுவர்களை கூட்டிக் கொண்டு போகும்போது ஒரு பிரகாசமான ஒளி என்னை சூழ்ந்து கொள்ள, அப்போது நான் வாகனத்திலிருந்து கீழே விழுந்து திகைத்து நிற்கையில் எபிரேய பாஷையில் சவுலே சவுலே என்று அழைக்கிற சத்தம் கேட்டேன். என்னை வரவழைப்பவர் இன்னார் என்று நான் அறியாததால் நீர் யார் என்றேன். நீர் வதைக்கப் போகும் இயேசு நாமே என்றார். பின்னும் தாற்றுக்கோளை உதைப்பது உனக்கு கடினம் அல்லவா என்றார். ஆண்டவரே, நான் நடக்கும் வழி எவ்வாறு என்றேன். பட்டணம் சென்றால் அண்ணாவென்கின்ற குரு இருக்கின்றார். அவரிடம் போய் ஞானதீட்சை பெற்று உன் கண்கள் திறக்கப்படும், நடக்க வேண்டிய வழியை பின் உணர்ந்து கொள்வாய் என்று ஒளி என்னை விட்டு அகன்றும் மறைந்தன. உடனே நான் கண் தெரியாமல் திகைக்க அங்கிருந்த சேனைகள் என்னை கைலாக்கு கொடுத்து பட்டணம் கொண்டு போய் சேர்க்க அண்ணாவென்கின்ற குருவை கண்டு ஞான தீட்சை பெற்று எருசலேம் பட்டணம் சென்று தலைமையாயிருந்த பேதுரு அப்போஸ்தலர் உரைக்க இயேசு இரட்சகருடைய உண்மை வழியை தெரிந்து கொண்டேன். கர்த்தனுடைய தொண்டனாகி சத்திய வேதத்தை போதிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் பரவசமாகி வானத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டேன். அவ்வானத்தில் சம்மனசுகளும் அச்சிஷ்டவர்களும் புடைசூழ அரசு புரியும் சோதி கர்த்தாவாகிய இயேசு இரட்சகர் என்னை அன்போடு அரவணைத்து பூலோகத்தை ரட்சிக்க வந்த என்னை துஷ்டர்கள் தங்களுடைய மார்க்கத்தை கண்டிப்பதை பற்றி காய்மகாரம் பட்டு என்னை 5000 சில்வான அடிகள் அடித்து அவமானப்படுத்தி என்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40ஆம் நாள் சீஷர்களுக்கு தினனாகி சத்திய வழியை காண்பித்து 40ஆம் நாள் ஒட்டலோகமாய் மோட்சத்திற்கு ஆரோகணமாகி என் பிதாவின் சித்தப்படி பரலோகம், பூலோகம், பாதாளம் 3 லோகத்தையும் தன் தேகத்தில் பதிந்த 5 திரு காயத்தையும் காண்பித்து, இதுபோல் என் ஆத்துமத்தின் நிமித்தம் சகல துன்பங்களையும் அனுபவித்து உன் பிராணனையும் கொடுத்து என் பதவி வந்து சேருவாய். அப்போது ஜீவரத்தின கிரீடம் பூண்டு என்னோடு அரசு புரிவாய் என்று சகல ஞானத்தையும் எனக்கருளி மறுபடியும் பூலோகத்தில் விட நான் வெறிகொண்ட சிங்கம் போல் அநேக தேசங்களும் சென்று இந்த பரிசுத்த வேதத்தை போதித்து கடைசியில் இந்த ரோமாபுரி பட்டணம் வந்து சேர்ந்து வேதத்தை போதிக்க என் வங்கோஷத்தனாகிய நேரோனி ராயன் எங்களை கொலை செய்தான். அந்நாள் முதல் 10 தலைமுறைகளாய் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி வந்தார்கள். இப்போது உன் மருமகனாகிய மர்சலியான் ராயனுடைய கொடுமைக்கு பயந்து சூராத்திவன கெபிக்குள் தவம் செய்திருக்கும் சிலுவேஸ்திரி என்னும் பாப்பு குருவை அழைத்து வந்து ஞான தீட்சை பெற்றால் குஷ்ட வியாதி சட்டை உரியது போல் உரிந்து போகும். இதோ இந்த கோட்டைக்கு வெளிப்புறத்தில் இரத்தத்தால் தோய்ந்த ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றது. அதன் பக்கத்தில் 2 சிலுவை கற்கள் நாட்டப்பட்டிருக்கும். அந்த கல்லறையை தோண்டினால் எங்கள் 2 பேருடைய சரீரம் அழிவின்றி காண்பாய். அந்த சரீரங்களை 242 வருட காலமாக அழியாதிருக்க கிருபை செய்த கடவுளுக்கு தோத்திரமாக அந்த கல்லறை இருந்த இடத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டி நாங்கள் பாடுபட்டு மரணமடைந்த நாளை
திருச்சபையில் கணக்கிட்டிருப்பதால் அந்நாளை திருநாளாக கொண்டாடும்படி நாளைத்து வாயாகவும் நீரும் சர்வேஸ்வரன் சித்தப்படி நீதி நிலைமை தவறாமல் அரசு புரிந்து பதவி வந்து சேருவாயாகவும் நாங்கள் மோட்சத்துக்கு போகிறோம் ஆசீர்வாத ராஜனே